மகரம். மகர ராசிக்கு அதிபதி 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. மிக மிக சிறப்பு. பேச்சுக்கள் வந்து ரொம்ப கவனம் வேணுங்க மகர ராசிக்காரங்களுக்கு இந்த டயத்துல. எதனாலனா 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பஸ்தானம், வாக்கு ஸ்தானத்திலிருந்து சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். வாக்கு கொடுப்பதை கொஞ்சம் கவனமா பார்த்து வாக்கு கொடுங்க. இந்த வாரத்துல உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. அதே 3ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், உங்களுடைய ராசிக்கு வந்து 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான். இவங்க புதன், சுக்கிரன் இவங்களுடைய சேர்க்கை 3ஆம் இடத்தில் பதிகின்றது. உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள், எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல நல்ல தகவல்கள், திருமணம் தொடர்பான முயற்சிகள் பண்றீங்களா? தாராளமா அதுல பார்த்தீங்கன்னா, நீங்க விருப்பப்பட்ட மாரியே மன வாழ்க்கை அமையும். நீங்க விருப்பப்பட்ட மாரியே உங்களுடைய அ நீங்க விருப்பப்பட்ட மாரியே நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்திலுமே வெற்றிகள் தான். ஓகேங்களா? இவர்களுடைய 7ஆம் பார்வை பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் பதிகின்றது. நல்ல நல்ல விஷயங்களா மாறப்போகக்கூடிய வாரமாக இந்த வாரம் மகர ராசிக்கு அமைகின்றது. இந்த வாரத்துல ஆஞ்சநேய பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. ஆஞ்சநேயர் வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும்.